மோடியுடைய இப்போ வந்து இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா என்றால் எல்லா அரசியல் கட்சிகளுமே அவர்கள் செய்த சாதனைகளை வந்து முன்னிறுத்தி தான் வந்து தேர்தலை சந்திப்பார்கள். அதுல வந்து எந்த கட்சியுமே அப்படிதான். உண்மையாகவே நல்லது செய்துவிட்டு அதை சொல்வதில் என்ன தவறு? நல்லதே செய்யாமல் வந்து நீங்க வந்து நான் உங்களுடன் இருக்கிற 4 வருஷம் வந்து யாரோட இருந்தீங்கன்னு தெரியல. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் காய்ச்சறவனோட இருந்தீங்க, ஞானசேகரன்களோட இருந்தீங்க, சார்களுடன் இருந்தீங்க, தம்பிகளுடன் இருந்தீங்க. அவங்களோடலாம் இருந்துட்டு கடைசி வருஷம் தேர்தல் வரும்போது உங்களுடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நான் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து சொல்கிறது வந்து 4 வருஷமாக எங்கள் பக்கம் இருந்திருந்தால் தமிழ்நாடு நல்லா முன்னேறி இருக்குமே, இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காதேன்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையில் மோடி வந்து தமிழ்நாட்டிற்கு பிரதமர் என்ற முறையில் அவர் இதை வந்து உடனே வந்து பாஜக அப்படி மோடி வந்து இப்படி பண்ணிட்டதுனால வந்து நயினார் நாகேந்திரன் வந்து முதல்வராகி விடுவார் அப்படின்னு நயினார் நாகேந்திரனே நினைக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது யாரும் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இருக்கிறதுலையே வந்து உங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து உங்களுக்கு துறைமுகம் இருக்கிற இடத்துல எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து இருக்கும். நான் வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்ததில்லை, அதனால் எனக்கு பூகோளம் தெரியும். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தால் எனக்கு வந்து பூகோளமோ சரித்திரமோ தெரியாமல் இருக்கும். விஜயவாடாவில் துறைமுகம்னு நான் வந்து தத்து புத்துன்னு பேசுவேன்.